திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் திரைப்பட நடன கலைஞர்கள் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் திரைப்பட நடன நாட்டிய கலை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியை நம்பி திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 1000 குடும்பங்கள் இருக்கின்றன. மாவட்டம் முழுவதும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட காவல்துறை அனுமதி மறுக்கப்படுகிறது. குறிப்பாக வெளி மாநிலத்தில் இருந்து அழைத்து வரப்படும் பெண்களை வைத்து இடைத்தரகர்கள் ஆபாச நடனத்தில் ஈடுபட்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்டத்தில் உள்ள பயிற்சி பெற்ற முழுமையான திரைப்பட நடன நாட்டிய கலைஞர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மாவட்ட காவல்துறை இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை நம்பியுள்ள திரைப்பட நடன இசை கலைஞர்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகையால் மாவட்டம் முழுவதும் அரசு விதிக்கும் விதிமுறைகளை பின்பற்றி ஆபாசம் இல்லாமல் திரைப்பட நிகழ்ச்சி நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும். திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நிர்வாகிகளான எம்ஜி ராஜா, செல்வம், சுதாகர், அருள்பாண்டி, எக்கல் அரசு, பிரதீப், ஆனந்த், சின்னா, மெர்சி, நாகை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தீர்மானத்தில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை உடனடியாக அவர்கள் கூறியுள்ள விதிமுறைகளை பின்பற்றி நாங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் திரைப்பட கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம். ஆகையால் மாவட்டம் முழுவதும் திரைப்பட நடன நாட்டிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களில் 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நமது திருவாரூர் மாவட்டத்திலும் கஸ்தூர்பா பள்ளியிலிருந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக பேரணியை சிறப்பாக முடிவுற்றது. இந்த முடிவுற்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் வழியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த பேரணி மிகச்சிறப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது. எங்களுடைய முக்கிய கோரிக்கையான பணியாளர்களுக்கு 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி சம்பள ஊதியத்தை அமுல்படுத்தி இதுவரை இந்த சம்பள விகிதம் 40% பணியாளர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். மீதி 60% பணியாளர்கள் இன்னும் பல்வேறு நிபந்தனைகளால் பெற முடியவில்லை. அதேபோல் ரேஷனில் தாய்மானவர் திட்டத்தை முழுமையாக செம்மைப்படுத்தி சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த தாய்மானவர் திட்டத்தை பொறுத்தவரை வயதானவர்களுக்கு கைரேகை விழுவதில்லை. அதனால் முற்றிலும் எங்களுக்கு அந்த கைரேகை பதிவை எடுக்க வேண்டும் என்பதையும் புல்டூத் முறையை அறவே ஒழிய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் விற்பனையாளர்கள் மிகவும் 70% பணியாளர்கள் பெண் பணியாளர்களே உள்ளனர். அவர்களை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு பணியில் ஈடுபடுத்தி அவர்களை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார் அதிகாரிகள். அதனால் அதையும் முற்றிலும் கைவிடப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு 2021 பிறகு எங்களுக்கு ஓய்வு பதிவு பணமே வழங்கப்படவில்லை. அதே போல் ஓய்வு பெற்ற 2021 முன்பு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை தொகையை 1000 மட்டும் வழங்கப்படுகிறது. அதே போல் அந்த 1000ஐயும் எங்களுக்கு மத்திய வங்கி பணியாளர்களுக்கு இணையாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 5 ஆண்டுகள் மேலாக நகை மதிப்பீட்டாளரும் கணினி பணியாளர்களும் தினக்கூலிகளாக வேலை பார்க்கிறார்கள். அவர்களையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு நிறைவேறாத பட்சத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பாலகிருஷ்ணன், மாநில பொதுச் செயலாளர், திருவாரூர் மாவட்ட செயலாளர்.